பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் எழில்குமார் வழங்க கேட்கலாம். எழில்குமார், வணக்கம். அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் இதனால் பொதுமக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? முழு விவரங்களை சொல்லுங்க. புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் புதுச்சேரி, தமிழகம், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் 600க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருகின்றனர். இதேபோல் பணி நிரந்தர ஊழியர்களும் பணிபுரிந்து வருகின்றனர். இதனிடையே 263 நபர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் கிட்டத்தட்ட கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் நிலையில் இவர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி பல கட்ட தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். அவ்வப்பொழுது அவர்களின் போராட்டம் நடைபெற்று வரும்போது அரசு அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி பணி நிரந்தரம் செய்யப்படும் என அறிவித்திருந்தது. ஆனால் இவர்கள் போராட்டத்தின் காரணமாக இதுவரை ஒப்பந்த ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. மேலும் பணி நிரந்தரம் செய்யும் ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த கோரி அவர்களும் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இருவரதின் கோரிக்கை இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. இதன் காரணமாக கிட்டத்தட்ட புதுச்சேரியில் பணிபுரியும் அரசு சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் இன்று முதல் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த வேலை நிறுத்தம் போராட்ட காரணமாக அனைத்து அரசு சாலை போக்குவரத்து கழக பேருந்துகளும் பணிமனையில் நிறுத்தப்பட்டு பணிமனை முன்பு ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டம் காரணமாக பணிமனை முன்பு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் முடிக்கும் வரை தங்களது தொடர் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறும் என திட்டவட்டமாக தெரிவித்து தற்பொழுது ஊழியர்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியை பொறுத்தவரை அரசு பேருந்துகளை விட கூடுதலாக தமிழக அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதன் காரணமாக பயணிகளுக்கு பெருமளவு பாதிக்கப்படவில்லை. இருந்த பொழுதிலும் புதுச்சேரியில் இருந்து கிராம பகுதிகளுக்கு செல்லும் பயணிகள் அரசு சாலை போக்குவரத்து கழக பேருந்துகளை பயன்படுத்துவதால் அவர்கள் ஓரளவு பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் பணி நிரந்தரம் மற்றும் 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்தக்கூடி தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதன் காரணமாக புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அரசு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும் வரை தங்களது தொடர் போராட்டம் தொடரும் எனவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி எழில்குமார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.